ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மிளகாய் பொடி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் அதை இதில் கொஞ்சம் பாயில் பண்ணிப்போம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்தால் தான் அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். உளுந்து வறுபடும் போது இட்லி மிளகாய் பொடி நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள் உளுந்து. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம அதே கப்பில் 1/2 கப்பு உளுந்து எடுத்து அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு அதை ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிப்போம் கடலைப்பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடலைப்பருப்பை நம்ம இறக்கிப்போம். அடுத்து நம்ம கப்பில் எடுத்துருக்க பொட்டுக்கடலை அதில் 1/2 கப் எடுத்துப்போம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே ஆயிலே அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா கருப்பு எள்ளு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஸ்ட்ரென்த் எள்ளு உடம்புக்கு. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளையும் லைட்டாக அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். எள்ளு பார்த்திங்கன்னா இப்போது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். ஒரு 20 நம்பர்ஸ் காஞ்ச மிளகாய், குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் அது நல்லா இருக்கும். அது இதே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மிளகாய் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாவையும். நம்ம ஃப்ரை பண்ணி செஞ்சால் கெடாது, ரொம்ப நாள் இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி. பெருங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ பொரிஞ்சிருச்சு, எடுத்துருவோம். அடுத்து பூண்டு ஒரு 8 பல் எடுத்துருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்குவோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலையே ஃப்ரை பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு, இறக்கிப்போம். பாருங்கள், எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ பிளேட்லேருந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு. இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசையில் இட்லி பொடியை தூவி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கு நம்ம தூவி இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.